எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற அந்த பொதுவான நிருபங்களில் இருந்து எடுத்திருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது சுமத்தி விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கிற இந்த காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். மாத்திரமல்ல, ஏழ்மையும் வறுமையும் இல்லாமையும் நம்மை வலுவிழக்க செய்யலாம், விசுவாசத்தில் பின்தள்ளக்கூடியதாய் மாறலாம். நமக்கு வரக்கூடிய எதிர்பாராத திடீரென்று வரக்கூடிய வியாதிகள் நம்மை வெட்கப்படுத்தலாம், நம்மை பின்னுக்கு தள்ளலாம் விசுவாசத்தில். ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறது. பாருங்கள், எனக்கு நல்லதொரு நேரம் இல்லையா, அல்லது எனக்கு நடக்கிறதெல்லாம் தீமையாக நடக்கிறதா, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது நாம் நினைக்கலாம். உங்களுக்கு தான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்து உங்களை உபத்திரவப்படுத்தினாலும், நீங்கள் செய்கிற காரியங்களில் தோல்விகள் மேல் தோல்விகள் வந்தாலும், ஒருவேளை நீங்கள் மற்றவரோடு ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னேன், நான் பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி நாம் மனதில் தாழ்மை உள்ளவர்களாய் போவதில் அந்த தாழ்ச்சி நமக்கு வரக்கூடாது. அது அப்படிப்பட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. மாறாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிற சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டு உள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்மேல் கவலை வைத்திருக்கிற, கவலை கொண்டுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மேல் கரிசனை உள்ள தேவனை தான் ஆராதிக்கிறோம். நம்மை விசாரிக்கிற தேவனை தான் ஆராதிக்கிறேன். மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வழியோர பிச்சைக்காரனிடத்தில் கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி குஷ்டர்களை பார்த்து கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆம் பிரியமானவர், இந்த நாளிலே நம்மை விசாரிக்கிற தேவன் நமக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் எந்த சூழ்நிலைகளும் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததை அவர் இருக்கும்படி கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான், நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம், அவர் மேல் வைத்து விடுவோம், அவர் மேல் சுமத்தி விடுவோம். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நம்மை நலமாக நடனை அவர் மேல் விழுந்தது அல்லவா. நம்முடைய வியாதிகளை அவர் மேல் சுமத்தி விடுவோம், ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தெடுக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு செய்கிற பொழுது, எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேலே சுமத்துகிற பொழுது அவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ, வாட் ஷெல் ஐ டூ ஃபார் யூ? காத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை படைத்த, உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் மேல் உன் கவலைகளை எல்லாம் வைத்துவிடு, உன் பாரங்களை இறக்கி வைத்துவிடு, உன் சுமைகளை இறக்கி வைத்துவிடு. புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். உங்கள் கவலைகள் என்னவா இருந்தாலும் அவரிடத்துல சொல்லுங்கள். உங்களுடைய வியாதிகள் என்னவா இருந்தாலும் அவரிடத்துல சொல்லுங்கள். அவர் விசாரிக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொன்னவர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய கவலைகளெல்லாம் அவர் மீது சுமத்தி விடுவோமா? அவர் நம்மேல் கவலை கொண்டு உள்ளார் என்பதை நாம் விசுவாசிப்போமா? மாத்திரமல்ல, அவருக்கு நம்மேல் அக்கறை உண்டு, கரிசனை உண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து விசுவாசித்து நம்பி நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் மேலே, அவர் முன்னாடி கொண்டு வைக்கிற பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில், இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை நீர் சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது சுமத்தி விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் சுவாமி
எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், கஷ்டம் வந்தாலும் எங்களுடைய வறுமையிலும் ஆண்டவரே, எங்களுடைய தாழ்மையிலும், ஏழ்மையிலும், இல்லாமையிலும் நாங்கள் நோக்கி பார்க்கிற கிருபைகளை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.